சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் அவர்களிடம் ஒரு கட்டுப்பாடு ஒழுக்கம் இருக்கும். 41 நாட்கள் விரதம், அதுவும் கடும் விரதம் இருந்துதான் ஐயப்பனை தரிசிக்க செல்வார்கள். இதற்கு ஏதேனும் அறிவியல் பின்னணி இருக்கு? அதனை தாண்டி 18ஆம் படியை அவர்கள் எட்டும் போது அப்படி ஒரு பிறவி பயனை அடைந்தது போன்ற ஒரு திருப்தி கிடைக்கும். 18 படிகள் என்ன சொல்கின்றன? ஏன் 18 என்ற அந்த எண்? அதன் பின் இருக்கக்கூடிய கதை என்ன? நிச்சயமாக ஐயப்பனுடைய விரதம் என்பது மிக 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 கடுமையான விரதம். 41 நாட்கள் உணவு கட்டுப்பாடு, அதிகாலையில எழுவது, அதோடு குளிர்ந்த நீரில் குளிப்பது, இருமுடி கட்டிக்கொண்டு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்று சபரிநாதனை பார்க்க செல்வது என்று கடுமையான விரதங்களை கொண்டதுதான் ஐயப்பனுடைய இந்த வழிபாடு. 41 நாட்கள் கடுமையான விரதம். இது நம்ம என்ன தொடர்பு படுத்தி பார்க்கிறோம் அப்படின்னா, மகிழ்ச்சியை வதம் செய்வதற்காகத்தான் ஐயப்பன் அவதாரம் செய்தார் இல்லையா? நம்ம கிட்டையும் நிறைய மகிஷ குணங்கள் இருக்கு, நிறைய சோம்பலான குணங்கள் இருக்கு. அதிலிருந்து நம்மை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வழிபாடு. 41 நாட்கள் பிரம்மச்சரிய விரதமும் இதுல உண்டு, உணவு கட்டுப்பாடோட சேர்த்து. சபரிமலையில் ஐயப்பன் பிரம்மச்சாரியாகத்தான் இருக்கிறார், அதுவும் நைஷ்டிக பிரம்மச்சாரியாக இருக்கிறார். நீங்க மற்ற இடங்கள்ல நீங்க பார்க்கலாம், பூரணை புஷ்கலை சமேதமாகவும் ஐயப்பன் இருப்பார். சில இடங்களில் பிரபாவதியினுடைய கூட நீங்க ஐயப்பனை பார்க்க முடியும். சபரிமலையில இருக்கக்கூடியவர் நைஷ்டிக பிரம்மச்சாரியாக இருக்கிறார். அது என்ன நைஷ்டிக பிரம்மச்சாரி அப்படின்னா, பீஷ்மர், மகாபாரதத்துல பிதாமகர் பீஷ்மர் நைஷ்டிக பிரம்மச்சாரி. ராமாயணத்திலே வரக்கூடிய ஆஞ்சநேயர், அஞ்சனை மைந்தன், வாயு புத்திரன் நைஷ்டிக பிரம்மச்சாரி. சபரிமலையில இருக்கக்கூடிய ஐயப்பன் நைஷ்டிக பிரம்மச்சாரி. அதனால நைஷ்டிக பிரம்மச்சாரி அப்படின்னா நம்ம அதை மகிழ்ச்சியோடையும் தொடர்பு படுத்தி பார்க்கலாம். சுற்றிலும் பெண்கள் இருந்தாலும் பிரம்மச்சரிய விரதத்தை ஒரு தவம் போல கடைபிடிப்பவர்கள் தான் நைஷ்டிக பிரம்மச்சாரி என்று பெயர். அப்படி அங்கே இருக்கக்கூடிய ஐயப்பனை பிரம்மச்சரிய விரதம் இருந்து, உணவு கட்டுப்பாடு இருந்து நம்முடைய ஐயப்ப பக்தர்கள் பார்ப்பதற்காக செல்கிறார்கள். ரொம்ப அழகா சொன்னீங்க. எவ்வளவு தூரம் நடந்து போறோமோ அதெல்லாம் விட அந்த 18 படிய கடந்து போய் ஐயப்பனை தரிசிக்கிற போது இருக்கிற அந்த சிலிர்ப்பு இருக்குல்ல, அதற்குத்தான் ஒவ்வொரு வருடமும் ஐயப்ப பக்தர்கள் சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு வருஷமும் இந்த 18 படிக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க. 18 ரொம்ப சிறப்புடையது. கீதையின் அத்தியாயங்கள் 18. முதல்ல கிருஷ்ண பரமாத்மா பார்த்த சாரதியாக இருந்து கீதையை உபதேசம் செய்த போது முதல் அத்தியாயத்தை அர்ஜுனன் கேட்டப்போ ரொம்ப மனக்குழப்பத்துல இருந்தான், என்ன பண்றதுனே தெரியல. 18வது அத்தியாயத்தை கிருஷ்ணர் முடித்த போது மனசுல ஒரு தெளிவு இருந்ததாம். இந்த 18 படிக்கு என்ன அர்த்தம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, கர்மேந்திரியங்கள் 5. இப்ப நம்ம நினைக்கிறோம், நான் பேசுறேன், நான் பாக்குறேன், இல்ல, அதோட வேலையை செய்யுது. வாய் பேசுது, கண்ணு பாக்குது, ஆனா நான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம்ல. இந்த கர்மேந்திரியங்கள் 5. ஞானேந்திரியங்கள் 5. நான் இல்லப்பா, அது அதோட வேலையை பாக்குது அப்படின்ற ஒரு புரிதல் வரும்ல, அந்த ஞானேந்திரியங்கள் 5. கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மொத்தம் 10 அடுத்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்ன்ற அந்த கரணங்கள் 4. மனசு ஒண்ணு சொல்லும், புத்தி ஒண்ணு சொல்லும், சித்தம் ஒண்ணு சொல்லும், நம்ம அகங்காரம் நம்மள விடாது. இதெல்லாம் தாண்டி போனா ரஜோ குணம், தாமச குணம், சாத்விக குணம். இந்த 3 குணங்களையும் தாண்டி 17 படியை கடந்துட்டோம். முதல்ல இந்த ரஜோ குணம் இருக்கும், எல்லாத்துக்கும் கோவப்படுறது, எல்லார்கிட்டையும் எரிஞ்சு விழுவுறது. அதையும் தாண்டி போனா தாமச குணம், என்ன வந்தா என்ன பாத்துக்கலாம் அப்படின்றது. அதெல்லாம் இல்லைன்னு சத்துவ குணம், சமநிலையா இருக்கக்கூடிய அந்த சத்துவ குணத்தையும் தாண்டி 18வது படியில போய் நின்னோம்னா சுத்த பிரம்ம நிலை. எல்லாத்தையும் கடந்து கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், அந்த கரணம், 3 குணங்கள் இதெல்லாம் விட்டுட்டு 18ஆம் படியில போய் நம்ம நிற்கும் போது சுத்த பிரம்ம நிலையில் நின்று இறைவனை தரிசிக்கிறோம் அப்படின்றதுதான் இந்த 18ஆம் படியினுடைய தத்துவமாக நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறார்கள். பொண்ணு 18ன்னு பேர் அதுக்கு. 18ஆம் படிதான் அதுக்கு என்ன பேரு? பொண்ணு 18. இந்த 18 படிகளை கடந்து நாம் ஐயப்பனை தரிசனம் செய்கிறோம் என்றால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த குணங்களை எல்லாம் விட்டு நாம் அவனிடம் சென்று சேர்கிறோம் என்பதுதான் அதனுடைய ஐதீகம்.
திரு ஆபரண பெட்டி வந்து சேர்ந்திருக்கிறது. அதற்கு முறையாக நடக்கக்கூடிய அந்த பூஜைகளை நாம் புதிய தலைமுறை மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அந்த காட்சிகளையும் பார்க்கலாம், தொடர்ந்து அது குறித்தும் பேசலாம். 41 நாட்கள் விரதம் என்ன செய்கிறது, அதே போல 18ஆம் படி அதனுடைய தத்துவம் என்ன என்பது குறித்து மிக அழகாக விளக்கி இருக்கிறீர்கள். இருமுடி கட்டுதல் அப்படின்னா என்ன, அதனை தாண்டி சரணமையப்பா சரணமையப்பா என்ற கோஷத்தை தான் நம்ம தொடர்ந்து கேட்கிறோம். அந்த சரணாகதி அடைதல் என்பது என்ன, அதுதான் நோக்கம். சரணாகதி தத்துவம் என்ன சொல்கிறது? எப்பேற்பட்ட செல்வந்தராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இருமுடி கட்டி அந்த கருப்புடை தரித்து தான் நீங்க ஐயப்பனை தரிசிக்க செல்ல வேண்டும் என்பது காலங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சரணாகதி தத்துவம் என்ன சொல்கிறது? ஐயப்பனை முழுமையாக சரணடைகிறது. சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா என்று முதலில் அலறியது யார் தெரியுமா? அலறியது என்று நாம் சொல்வதற்கு காரணம், தன்னை காப்பாற்றும்படி ஐயப்பனிடம் அலறியது யார் என்றால் இந்திரனுடைய மனைவி இந்திராணி. இந்திராணி தான் இந்திரனும் இந்திராணியும் சீர்காழிக்கு பக்கத்திலே ஒளிந்திருக்கிற போது, சூரபதுமனுக்காக பயந்து கொண்டு ஒளிந்திருக்கும் போது ஐயப்பன் காவலாக வருகிறார். ஐயப்பன் தான் காவலாக வருகிறார். அவர் காவல் தெய்வம். இன்றைக்கும் நீங்க கோவில்கள் எல்லாம் நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நமக்கு யாரு காவல் தெய்வம் அப்படின்னா ஐயப்பன் தான் காவல் தெய்வமாக இருப்பார். அப்படி காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த ஐயப்பனை இந்திராணிக்கு காவலாக வைத்து விட்டு இந்திரன் தேவலோகத்திற்கு போகிறார். அப்படி போகிற போது அஜமுகி சூரபதுமனுடைய சகோதரி வந்து இவளுடைய கையை பிடித்து இழுக்கும் போது அவள் சரணம் என்று சரணாகதி தத்துவத்தை அவள் ஐயப்பனை மனதில் நினைத்துதான் அழைத்தாள். ஐயப்பனை அழைத்தாள். ஐயனே ஓலம் சென்றார் கையனே ஓலம் என்று ஓலம் ஓலம் என்று அழ ஐயப்பன் மகாகாலரை அனுப்பி இந்திராணியை காப்பாற்றியதெல்லாம் நம்முடைய புராணங்கள் சொல்லக்கூடிய கதை. இது சீர்காழிக்கு பக்கத்துல நடந்ததுன்னு சொல்றீங்களே, அப்படி ஏதாவது இடம் இருக்கா அப்படின்னா, ஐயப்பன் தன்னை சரணடைந்த சரணம் சரணம் என்று சொல்லி சரணாகதி அடைந்த இந்திராணியை கைவிடாமல் காப்பாற்றியதால் சீர்காழிக்கு பக்கத்துல அந்த இடம் கைவிடாஞ்சேரி என்று ஆரம்பத்தில் அழைக்கப்பட்டு இப்போது அந்த இடத்திற்கு கைவிலாஞ்சேரி என்று பெயர். அப்ப சரணாகதி என்பது இறைவனிடம் முழுமையாக நம்மை ஒப்படைப்பது. இதுல 2 விஷயம் இருக்கு. பூனை பக்தி, குரங்கு பக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூனை பக்தினா என்ன, குரங்கு பக்தினா என்னன்னா, பூனை வந்து ஒரு குட்டி போட்டுச்சு அப்படின்னா அது எங்கேயும் நகரவே நகராது. அந்த பூனை தான், அம்மா பூனை தான் அந்த குட்டிய வாயில தூக்கிக்கிட்டே எங்க போனாலும் போகும். இதுவே ஒரு குரங்கு வந்து குட்டி போட்டுச்சுன்னா இந்த குரங்கு வந்து அம்மாவை போய் இறுக்கி கட்டி பிடிச்சுக்கும். அப்ப என்னன்னா, என்ன நடந்தாலும் கடவுள் நம்மளை பாத்துக்குவார் அப்படின்னு நினைக்கிறது பூனை பக்தி. இல்ல, நான் கடவுளை இறுக்கி பிடிச்சுக்குவேன், எனக்கு எல்லாமே அவர்தான் என்று நினைப்பது குரங்கு பக்தி. இந்த சரணாகதி தத்துவத்திலேயே நம்முடைய முன்னோர்கள் இத்தனை விதிகளை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். என்ன நடந்தாலும் தெய்வம் என்னை காப்பாற்றும். இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்கலாம், வேலை இல்லாம இருக்கலாம், நான் நினைச்சது நடக்காம இருக்கலாம், ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு நீ போதும், அல்லது இந்த துன்பங்களிலிருந்து என்னை மீட்டெடுக்கக்கூடிய தெய்வம் நீதான் என்று இறைவனை முழுமையாக சரணடைவதுதான் சரணாகதி தத்துவம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல். ரொம்ப அழகா கேட்டீங்க திலகவதி. நீங்க எவ்வளவு பெரிய விஐபி வேணா இருங்க, உங்ககிட்ட எவ்வளவு பட்டு பீதாம்பரம் வேணாலும் இருக்கலாம், ஆனா நீங்க சபரிமலைக்கு வர்றதுன்னா அதற்கென்று ஒரு உடை இருக்கிறது, எளிய உடைதான். அதற்கென்று உணவு கட்டுப்பாடு இருக்கு. விலை உயர்ந்த கார்கள் உங்ககிட்ட இருக்கலாம், ஆனா காலுக்கு செருப்பு இல்லாம தானே நீங்க சபரிமலைக்கு வரணும். அப்படி இருக்கிற எல்லாத்தையும் விட்டு விட்டு ஐயப்பன் மட்டுமே எனக்கு வேண்டும் என்று சரணடைவதுதான் சரணாகதி தத்துவம். சபரிமலைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களும் அந்த சரணாகதி தத்துவத்தோடு தான் வருகிறார். ஐயப்பனை பார்த்தா போதும், ஐயப்பனா பார்த்தா போதும். இன்னைக்கு மகர ஜோதியை காண்பதற்கு ரொம்ப நீங்களும் ரொம்ப அழகா அதை விளக்குனீங்க. பூனை பக்தி, குரங்கு பக்தி எப்படி இருக்கும், எதுவாக இருந்தாலும் நான் ஐயப்பனிடம் முழுமையாக சரணாகதி அடைவேன் அப்படின்ற அந்த தத்துவம் குறித்து விளக்கி இருக்கிறீர்கள். நம்ம இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல மகர ஜோதியாக அருள் பாலிக்கக்கூடிய ஐயப்பனை தரிசனம் செய்ய இருக்கிறோம்.